இன் ஐடென்டிஃபைங் த விக்டிம்ஸ். அதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்கள வந்து போய் அணுகும் போது சில பேர் வந்து சொல்ல மறுக்கிறாங்க. என்னென்னா அந்த டைமில் வந்து சில பெண்கள் வந்து இதாக்கப்பட்டிருக்காங்க, திருமணமாக இருந்தது. அதனால் அவங்க வந்து சொல்ல வரல. இன்னொன்று அவங்களோட வீடியோக்கள் எல்லாமே வந்து அதில் வந்து தெளிவாக வந்து இந்த இதெல்லாம் சோஷியல் மீடியாலாம் பரவ ஆரம்பிச்சுது. இதுவும் ஒரு பயம். அவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னா அதுவும் வெளிவருமோன்னு ஒரு பயத்தில் யாருமே முன் வரலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பெண்கள் வந்து மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பெர்சுவேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை உண்டாக்கி, அதுக்கப்புறம் கொரோனா லாக்டவுனும் வந்துச்சு அந்த டைமில். அந்த டைமில் வந்து அது அடுத்த சேலஞ்சு. அவங்கள போய் மீட் பண்ண முடியாது. ஏன்னா கம்ப்ளீட் லாக்டவுனில் வெளியில் ஒரு ஆள் போனால் கூட ஊரே கண்டுபிடிச்சிடும். இது வந்து எல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ட் வில்லேஜஸ் தான். அந்த இடத்துல போகும்போது அது ஒரு சேலஞ்சு. இன்வெஸ்டிகேஷன் வந்து அந்த தொய்வடைகிறதுக்கு காரணம். அதுக்கப்புறமும் அந்த ஒரு காலப்போக்கு, இவங்க சிபிஐ விசாரணைக்கு